அடுத்த அனகாபுத்தூர் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் அனகாபுத்தூர் வியாபாரிகள் நலசங்கம் 1ஆம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக அனகாபுத்தூர் வியாபாரிகள் நலசங்க தலைவர் எல் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் ஏ.எம். விக்ரம ராஜா அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு. மேளதாளங்கள் முழங்க வாகனங்களில் பேரணியாக மார்க்கெட் சாலை வழியாக புறப்பட்டு அதன் அருகில் உள்ள காமராஜர் சிலை, டாக்டர் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மண்டபத்தை வந்தடைந்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் ஏ.எம். விக்ரம ராஜா எழுச்சி உரை ஆற்றிய போது நிர்வாகிகளை சந்தித்து அச்சங்கத்தை பாராட்டி அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும், அதிக உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும், வியாபாரிகளுக்கு எத்தகைய பிரச்சனைகளாக இருந்தாலும் தோளோடு தோள் நின்று பாதுகாப்பேன் என்று உறுதி அளித்து சங்கத்தின் வளர்ச்சி பணிகளை குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சங்க பொதுச் செயலாளர் எம்.டி. விஜயகுமார், பொருளாளர் என். முனுசாமி, மண்டல தலைவர் என்.டி. மோகன், மாநில துணைத் தலைவர் ஆர். ஜெயபாண்டியன், பல்லாவரம் தொகுதி செயலாளர் ஆர்.கே. கார்த்திக் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள், சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு இறுதியாக நிர்வாகிகளுக்கு கேடயம், சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டு அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆனால் இந்த சங்கம் ஓராண்டு நிறைவு விழா நடத்தி முதல் ஆண்டு விழா நடத்துகின்ற சங்கம். இந்த சங்கத்தை வெகுவாக மனதார நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏதோ சங்கம் ஆரம்பிச்சோம் அப்படி என்று இல்லாமல் தொடர்ந்து சங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் அண்ணன் போன்றவர்கள்லாம் காலண்டர் அடிச்சு கொடுத்துருப்பா ஜெயபாண்டியன்னு சொன்னாங்க. இதில் நல்ல ஒரு உறவாக இருக்கிறது. ஆகவே இந்த சங்கத்தினுடைய நிலைப்பாடு என்பது இந்த ஆண்டு இத்தனை பேர் என்று சொன்னால் அடுத்த ஆண்டு எத்தனை பேர் வருவார் என்ற நம்பிக்கை இந்த சங்க நிர்வாகிகளுக்கு ஏற்பட்டிருக்கும். ஒரு நல்ல நிகழ்ச்சி, அதாவது ஒரு அரங்கம், சிறிய அரங்கமாக தான் நிறைவான அரங்கமாக அமைந்திருக்கிறது. ஆகவே உங்களுக்கு எல்லாம் வசதிக்கு ஏற்ப மண்டல தலைவருடைய வழிகாட்டுதலிலே இந்த மாவட்டங்களையும் இரண்டாக பிரிக்கப்பட்டு உங்கள் அருகாமையிலே முக்கியமான நிர்வாகிகளெல்லாம் தேர்வு செய்து வருகின்ற 8ஆம் தேதி அறிமுகப்படுத்த விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சங்கத்தை வேறு விதத்துக்கு பயன்படுத்துவார்களே தவிர, ஆனால் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வியாபாரிகளுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்று கூட 2 மணி அளவில் டிஜிபி அலுவலகத்தில் ஒரு கூட்டம். வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இரவு வேளைகளே கடை திறப்பதற்கு அச்சுறுத்தக்கூடாது. அதை தாண்டி பட்டாசு வியாபாரிகளுக்கு விரைவாக லைசன்ஸ் தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு இருந்து டிஜிபி அலுவலகத்தில் 2 மணி அளவில் கூட்டத்திலே பங்கேற்க இருக்கிறோம். இதை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், பட்டாசு கடை வைப்பாங்க, ஒரு நாளைக்கு மட்டும் லைசன்ஸ் வரும், அதுக்கு முன்னாடி சரக்கு வாங்க முடியாது, பொருள் வாங்க முடியாது. ஆகவே நிலைப்பாடுகள் எல்லாம் மாற்றுவதற்காக திட்டமிட்டு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அச்சுறுத்தல்கள். நம்ம தொழில் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கையை விட்டு போயிடும். இன்னைக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பெட்டி கடை இருக்கா எங்கேயாவது? பேப்பர் கடை எங்கெல்லாம் இருக்கா? இல்ல. அடுத்த கட்டம் நமக்கு மளிகை கடைக்கு வரும், அதுக்கு அடுத்த காய்கறி பழங்கள் வரும், அப்புறம் சூப்பர் விக்ரமராஜா, என்.டி. மோகன், ஜெயபாண்டியன் வந்தோடனே அரசு கேட்காது. இவருக்கு பின்னால் லட்சம் வியாபாரிகள் இருக்கிறாங்க. ஒரு ஆதங்கம் என்று சொன்னால் எல்லா சங்கமும் இணைந்து இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் சொல்வதை அரசு கேட்க வேண்டிய நிலை ஏற்படும். ஏன்னா 2026 என்ன வரப்போகுது? எலெக்ஷன் வரும், கலெக்ஷன் வரும், அப்படிதானே?